ஸ்க்ரன்ச்சி யூஸ் பண்ணிவிட்டு க்ரன்ச்சியாக ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கேன். சரி டப்பா பாக்ஸ் எல்லாம் ஒன்று தான். பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் கேர் ரொட்டீன் தான். அதாவது நான் நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஸ்கின்க்கும் ஹேருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் பன் போட்டு படுக்கலாம், பட் அதை விட பிரைட் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நைட் எப்பயுமே முடியை வந்துட்டு நல்லா சிக்கு எடுத்துகிட்டு லூஸ் பிரைட் போட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் ஒரு சில்க் ரப்பர் பேண்ட் வச்சு ஒரு பேண்ட் போட்டுட்டு தூங்கிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ரொட்டீன். இந்த மாதிரி உட்டன் கோம் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த உட் வந்து உங்கள் ஸ்கேல்பில் படும்போது உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராது. ஹேர் க்ரோத்துக்கும் பிளட் வந்து சர்க்குலேட் ஸ்கேல்பில் ஆனாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஃபாஸ்டர் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உட்டன் கோம் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா சிக்கு எடுத்துட்டேன். சிக்கு எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஐம் புட்டிங் அ லூஸ் பிரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல லூஸ் பிரைட், அதாவது உங்கள் 2 பின்னலுக்கு நடுவில் உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் போகணும். அந்த மாதிரி ஒரு லூஸ் பிரைட்டிங்க பாருங்கள். நல்லா என்கிட்ட என் கையே போகும். ஸோ நல்லா லூஸாக பின்னிக்கோங்க. டைட்டாக எப்பயுமே நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து டைட்டாக பிரைட் பண்ணிவிட்டு தூங்காதீங்க. எப்பயுமே லூஸாக பிரைட் பண்ணிக்கோங்க. குட்டி ஸ்க்ரன்ச்சி எடுத்து, குட்டி இல்லை பெருசு தான், ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. சரி ஓகே. ஸோ ஸ்க்ரன்ச்சி எடுத்து நான் கீழே இப்படி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய நைட் கேர். கீழே உள்ள முடியும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அனுப்பிட்டுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஹேர்க்கு நான் பண்ணுறது. ஸோ இப்போது ஸ்கின்க்கு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய எந்த மேக்கப்பும் ரிமூவ் பண்ணல. காஜல், லிப்ஸ்டிக், சந்தனம், குங்குமம் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஹிமாலயா ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்வீங்க ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் எனக்கு பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சு. ஆஃப்டர் லைக் யூஸ் பண்ண இது எனக்கு வந்து கிளியர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபார் ஷுர் வந்துச்சு பிம்பிள்ஸ், நிறையவே வந்தது, ஒரு 4-5 வந்துச்சு. பட் யூஸ் பண்ண அந்த பிம்பிள்ஸும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா பிம்பிள்ஸ் வரல. ஜஸ்ட் பீரியட்ஸ் டைம்ஸில் மட்டும்தான் எனக்கு பிம்பிள்ஸ் வரும். ஆர் டஸ்ட்டு இல்லைனா ஸ்வெட்டிங் ரொம்ப இருந்ததுன்னா அந்த டைமில் பிம்பிள்ஸ் வரும். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. ஸோ எனக்கு பீரியட்ஸ் டைம்னால் லிப்ஸ் கிட்ட மட்டும் பிம்பிள்ஸ் இருக்கும் எப்பயுமே. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஐம் டன் வித் மை ஃபேஸ் வாஷ். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து நான் எப்பயும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆலோவேரா ஜெல், ஆக்சுவலி இது ஒரு ட்ரை மாய்ஸ்சரைசர் அப்படின்வாங்க, ஷாஸ்வாஸோட ஆலோவேரா ஜெல், பியோர் ஆலோவேரா ஜெல் ஷாஸ்வாஸோட. ஆக்சுவலி இது வந்து என்னோடய செகண்ட் டப்பான்னு நினைக்கிறேன். நான் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் இதை யூஸ் பண்ணுவோம் நைட். இது எப்படின்னா நைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க, சும்மா ஒரு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். என் ஹஸ்பண்ட் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அவருக்கு எத்தனை மந்த்ஸ்க்கு வேணுமோ அத்தனை டப்பா, ஐ திங்க் ஒரு 4 to 5 டப்பா இந்த மாதிரி பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 டப்பா வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் இங்கே பாருங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஜஸ்ட் அப்ளைங் திஸ் ஆலோவேரா ஜெல். உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது, நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் நெக்குக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் எடுத்து என் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷாஸ்வாஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு இங்கே லோக்கல் மெடிக்கலில் பார்த்து தான் நான் இதை ட்ரை பண்ணேன். பட் செட் ஆகிடுச்சு. பட் இட் கிவ்ஸ் கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின். ஃபார் ஷுர் இது வந்து ட்ரஸ்டபுள் தான், நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. என்னோடய ஸ்கின்க்கு இது நல்லா ஒர்க் ஆகுது. என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா 99 ஐ திங்க் ஸோ 97 rupees. திஸ் ஒன் 97 rupees. ஒரு பாட்டில் வந்து 97 rupees. இதில் வந்து ஹேர்க்கும் போடலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபேஸ், பாடி அண்ட் ஹேர். ஃபேஸ், பாடி அண்ட் ஹேர். ஸோ நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன், ஹேருக்கு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நான் மோஸ்ட்டாக ஹேருக்கு வந்து கண்ணை மூடிட்டு அப்படின்னு நான் எதுவுமே போட்டுற மாட்டேன், ரொம்ப பயம். ஸோ நான் ஹேருக்கு இது ட்ரை பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பேஜோட லிங்க் வந்து நான் பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ that's it guys, time to sleep. ஸோ ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லாம் ஓவர். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மேக்கப் போட்டிருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் ஹெவி மேக்கப் ஆர் வெறும் காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் பவுடர் இது பண்ணியிருந்தீங்கன்னா கூட ரிமூவ் பண்ணாமல் தூங்காதீங்க. ஸோ நீங்கள் தூங்கும்போது உங்கள் ஸ்கின்னும் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ உங்கள் ஸ்கின்னில் வந்து எல்லாம் போய் க்ளாக் ஆகி இப்படி அடைச்சிட்டு இருந்தால் அவங்களாலையும் ரெஸ்ட் எடுக்க முடியாது. வந்து உங்கள் ஹேர் ஸ்கின் எல்லாமே நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. ஸோ நான் வந்து ஸ்கின் கேர் ஓவர். டைம் டு ஸ்லீப். குட் நைட். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா எகெயின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.